நான் வந்து 2021 நீட் பிஜி எழுத போறேன். அங்க உள்ளாடையில ஹூக் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து செக் பண்றதுக்கு உள்ளாடைய பார்க்கணும். எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை இப்படி நீங்க ஹராஸ் பண்றப்ப எந்த ஒரு மனநிலையில போய் அந்த பொண்ணு போய் எக்ஸாம் எழுது. இப்ப அந்த பட்டன்லாம் இருக்கக்கூடாதுன்னு எங்களுக்குலாம் ரூல்ஸ் இருந்ததே இல்லை. இன்கேஸ் அந்த பட்டன்ல அவன் ஏதாவது கொலர்படி பண்ணுவானா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான எஃபிஷியன்சி உங்க கவர்மெண்ட் இல்லைன்னா அந்த எக்ஸாமை நீங்க நடத்துறதுக்கான லாய்க்கே உங்களுக்கு இல்லை. அனிதா இருந்தப்ப இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு நீட்ல இருந்து விலக்கு நாங்கள் கொடுப்போம்னு பப்ளிக்கா சொன்ன விஷயத்தையே அவங்க ஏமாத்தி அந்த பிள்ளையை கொன்னது வந்து நான் வந்து முழுக்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் சொல்லுவேன். பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்த யாருமே தமிழ்நாட்டோட சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கான அவங்களுக்கு அருகதை சுத்தமா கிடையாது. 2014க்கு முன்னாடி இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவம் வந்து கரெக்டா இருந்திருக்கு. என்னைக்கு மோடி வந்தாரோ அன்னைக்கு கூட்டாட்சி தத்துவம் நாசமா போயிடுச்சு அப்படின்றதான் சொல்ல முடியும். அங்க ஒரு தலித் பொண்ணு நீங்க கொன்னீங்கன்னா பெற்றோர்கள் கிட்ட உடம்பு கொடுக்காம போலீஸே எரிக்க வைக்கிறீங்க. இதெல்லாம் இங்க இந்த இடத்துல நடக்குமா? ஒருத்தரோட தோலை உரிச்சு அவனை வந்து சித்திரவதைப்படுத்தினாங்க ஆர்எஸ்எஸ் கும்பல். அதுக்கு மோடி அவர்கள் சொன்னது வந்து சமத்துவம் பத்தி திமுக பேசுறதுக்கு வந்து எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா இங்க தமிழகத்திலேயே வந்து சாதி ரீதியான வன்கொடுமைகள் நடக்குது, சாதி பெயர்ல நிறைய தெருக்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி சமத்துவம் இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க? முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், குழந்தை 8 முடிச்சுட்டு ஐடிஐ திருப்பி காலேஜ் போயிட்டு வேலைக்கு போகணும். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், நீ ட்ராப் அவுட் ஆகி போய் வீட்டில் இருக்க வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்களோட எண்ணமா இருக்கே தவிர்த்து பிள்ளைங்களோட முன்னேற்றம் வந்து அவங்களோட எண்ணமாவே இல்லை. சின்னதாக லேண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க, கொஞ்சமா கோல்டு சேர்த்து வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த குடும்பம் திருப்பி அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்ல முன்னேறிய வகுப்பினர்ல அந்த பிராமின்ஸா இருக்கட்டும், மற்ற ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்லாம் அவங்களுக்குலாம் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. பாட்டன்லேருந்து முப்பாட்டன்லேருந்து எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. கொஞ்சமா அவன் வந்து அதை வித்து பண்ணா கூட அவனுக்கு உழைச்சிருவான். அவனுக்கு வந்து கைட் பண்றதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்க. எங்க வீட்டுலலாம் யார் இருக்கா? ஒரு எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி வீட்டுல எத்தனை டாக்டர்ஸ் இருப்பாங்க கைட் பண்றதுக்கு. நானா காலேஜ்ல போய் அங்க இருக்க ப்ரொஃபசர்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு அடுத்து நான் என்ன படிக்கணும்ன்றதே நான் காலேஜ்ல போய் தான் கத்துக்கிறேன். அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா, தோல்வி பயத்தால வந்து இறந்து போறாங்க, அதனாலதான் வந்து நாங்க 3, 5, 8 இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா ஓகே நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் மறுபடியும் படிக்கணும்னு சொல்லி மறுபடியும் படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் வந்து நாங்க அந்த ஸ்டாண்டர்ட்லயே வந்து ஃபெயில் ஆக்குறோம். அப்போ வந்து அதை பழக்கப்படுத்திப்பாங்க. இவ்வளோ நாள் வந்து நம்ம ஆல் பாஸ் பண்ணிட்டு திடீர்னு வந்து ஃபெயில் ஆகிறோம்னா அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது, அதனாலதான் இப்படி பண்றோம்னு அப்படி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. அந்த பயத்தினால இறந்து போறாங்க. 90களில் இருந்து கோட்டால வந்து மாணவர்கள் செத்துக்கிட்டே தான் இருக்காங்க, சூசைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. வருஷம் மினிமம் 50 பேர் சூசைட் பண்ணுறாங்க. ஆந்திராவில் அதுக்கப்புறம் வந்து இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் பூம் ஆச்சு, நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்துச்சு. அங்கே வருஷம் 30 குழந்தைங்க இறந்துட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரான்னு எல்லா மாநிலத்திலும் இறந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு முதலமைச்சரும் அந்த மாநிலத்தில் இறக்குற குழந்தைங்களுக்காக குரல் கொடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் மட்டும்தான் குரல் கொடுக்குறாங்க. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் யாழினி அவர்கள். வணக்கம் மேம். இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 8வது வரைக்கும் ஆல் பாஸ், அதாவது எல்லாருமே பாஸ் ஆகணும் அப்படின்ற இங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாமே அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும், அங்கே தேங்கி நின்றக்கூடாது அப்படின்றதுக்காக ஆல் பாஸ் அப்படின்ற சிஸ்டம் வந்து இருக்கு. ஆனால் இப்போ சிபிஎஸ்சியில் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 3வது 8வது 5வது படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டா மறுபடியும் அதே ஸ்டாண்டர்டில் தான் படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க மேம்? நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து எதுக்காக நம்ம 8th வரைக்கும் ஆல் பாஸ் கொண்டு வந்தாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டா இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் புரியும். இப்போ ஸ்கூல்ல படிக்கிற 3rd படிக்கிற பிள்ளைங்களுக்கு 5th படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ஒரு எக்ஸாமோட சீரியஸ்னஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. ஸோ போய் எக்ஸாம் எழுதுவாங்க. இட்ஸ் ஈஸி கம்பேரிட்டிவ்லி. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி இதெல்லாம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போர்டு எக்ஸாம்ஸ் கொண்டு வர்றது 3rd, 5th, 8th எல்லாமே வந்து என்ன பிரச்சனை உண்டாக்கும் அப்படின்னா, இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் ஒரு எலீட் ஃபேமிலியிலேருந்து வராங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடைய எல்லா பாலிசிஸும் பிஜேபி வந்து கொண்டு வருது. ஆனால் நம்ம வந்து இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை புரிஞ்சு, மக்களோட தேவைகளை புரிஞ்சு, மக்கள் ஒரு ஏழையாக இருக்காங்க அதையும் தாண்டி வந்து இங்கே வந்து காஸ்ட் பேசிஸில் வந்து அவ்வளோ பெரிய டிஸ்கிரிமினேஷன் இந்தியன் சொசைட்டியில் இருக்குது. இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோ செகண்ட் ஜென்ரேஷனோ படித்து வந்துட்டு இருக்காங்க நிறையா வீட்டில் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு தான் ஆல் பாஸ்ன்றதை வந்து கொண்டு வந்தோம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு வீட்டில் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு குடும்பம், அம்மா அப்பா டெய்லி வந்து கூலி தொழில் பண்ணுறாங்களோ இல்லை டெய்லி வேலைக்கு போய் தான் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பி பிள்ளைங்களை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் 2 குழந்தைய உட்கார வச்சு ஸ்டூடெண்ட் டியூஷன் மாதிரி எந்த ஒரு பெற்றோர்னாலும் எடுக்க முடியாது. ஸோ ஸ்கூலில் அந்த பிள்ளைங்க படிக்கிறது தான் உண்டு. அதே மாதிரி அவங்க கூட இருக்க அந்த பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கூட படிக்கிறவங்க. நம்ம என்ன ஒரு ஐடியாவில் ஓகே அவனுக்கு படிப்பு வரலையா, போக போக கூட இருக்கிறவனை பார்த்து அவன் படிக்கிறானே நம்மளும் படிப்போம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை குழந்தைக்கு வந்துடும். இல்லை நீ தேர்ட்லேயே நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி வந்து அந்த வேலைக்கு போகிற அந்த பெற்றோர்கள் எவ்வளோ அவங்களால வந்து அந்த எஃபர்ட் அந்த இடத்துல எடுக்க முடியும். போக போக இப்போ ஒரு பட்டறையில் ஒரு அப்பா வந்து பட்டறை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் வந்து 5th ஃபெயில் ஆகிட்டான், திருப்பி 5th போகிறான், செகண்ட் டைம் ஃபெயில் ஆகுனா போதும் நீ படித்தது போதும் வந்து வேலை பாரு. அது நடந்துடக்கூடாது. எந்த ஒரு வீட்லேயும் குழந்தை வந்து அட்லீஸ்ட் 8th வரைக்கும் படிச்சிடணும் அப்படின்றது வந்து நம்மளோட ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. ஏன் 8th அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஐடிஐ அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ஐடிஐ காலேஜஸ் நடத்துது. இப்போ ஐடிஐயில் நிறையா கோர்சஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 8th வந்து மினிமம் குவாலிஃபைங். 8th படிச்சிருந்தா நீ வந்து ஐடிஐ கோர்ஸ் பண்ணலாம். ஐடிஐயில் கோர்ஸ் பண்ணினா உனக்கு இப்போ பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து நம்மளோட ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்களுமே சொல்லியிருக்காங்க, ஐடிஐயில் வந்து இப்போ ஐடிஐ காலேஜஸ்லேருந்து பிளேஸ்மெண்ட் நடக்கும்ல, பிளேஸ்மெண்ட் வந்து 100% நடக்கணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் அங்கே ஐடிஐயில் படித்து வெளியே வர எல்லா மாணவர்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8th நிறையா கோர்சஸ்க்கு வந்து 8th வந்து பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன், சில கோர்சஸ்க்கு வந்து 10th வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ அந்த புள்ள வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து இடைநிற்றல் நடந்துடக்கூடாது, ட்ராப் அவுட் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு 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 தொலைநோக்கு பார்வையினால தான் நம்ம வந்து ஆல் பாஸ் அன்டில் 8th அப்படின்னு கொண்டு வந்தோம். இப்போ இவங்க கொண்டு வரதுனால என்ன ஆகும்னா, இந்தியாவிலேயே ட்ராப் அவுட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 3rd, 5th, 8th, 12th, 12th முன்னாடி இதில் எல்லாத்துலேயுமே ட்ராப் அவுட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரே மாநிலம் பார்த்தோம்னா தமிழ்நாடு மட்டும்தான். இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ளே வராங்க அப்படின்னா, இப்போ பீகார், குஜராத், உத்தரப்பிரதேஷ் அங்கே எல்லாத்துலேயுமே வந்து 5thலேயே பார்த்தோம்னா 50% ஆகிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். 50 பேர் வெளியே போயிடுறாங்க. 8thலலாம் பார்த்தோம்னா குஜராத்லலாம் வந்து 30% தான் வந்து 8th வரைக்குமே வராங்க. அப்படி ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட 99% வந்து ஸ்கூலில் முடிக்கிறாங்க. ஸ்கூலில் முடிக்கிறது அப்படின்றது இவங்க சொல்கிற மாதிரி சும்மா எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கிடையாது. ஸ்கூலில் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சோஷியலைஸ் பண்ணுறது, அங்கே மாரல்ஸ் கற்றுக்கிறது, நம்மளோட வரலாறை கற்றுக்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃபே அந்த இடத்துல தான் வந்து ஒரு டீச்சர்ஸோ அந்த ஸ்கூல்ஸ் சரௌண்டிங்ஸோ அங்கே தான் ஒரு சிற்பி மாதிரி அங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸே உருவாக்குறாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கோச்சிங் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸையும் நம்ம எதிர்க்கிறதுக்கான காரணமே வந்து இந்த ஸ்கூல் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுதான். இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நீட் எடுத்துக்கலாம். நீட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமாகுது. இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நீங்களும் நல்லா ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தோன்னா நம்ம ஸ்கூலுக்கு போவோம், படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். இப்போ என்ன இருக்குன்னா, இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்கூல்ஸோட ஒரு டைப் போட்டுக்கிறாங்க. நீ வந்து ஸ்டூடெண்ட்டை சேர்த்துக்கோ, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து என் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் உட்காந்து படிக்கட்டும், நானும் காசு வாங்கிக்கிறேன், நீனும் காசு வாங்கிக்கோ. அப்போ அந்த இடத்துல ஸ்கூலுக்கு வந்து ஒரு டம்மியான ஒரு இஷ்யூ ஆயிடுது. ஸோ இந்த என்டையர் கான்செப்டுக்கு பேரே டம்மி ஸ்கூல்ஸ். இது வந்து 900களில் இருந்தே வந்து கோட்டாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க. இந்தியாவிலேருந்து எல்லாருமே அங்கே போய் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பயே இந்த டம்மி ஸ்கூல் ஃபினாமினன் அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஸ்கூலோட முக்கியத்துவம் ஃபுல்லாக அழிச்சிட்டு அதை அப்படியே தூக்கி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்க்கு காசை கொண்டு போய் சேர்க்கறது, மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு சேர்க்கறதுக்கான ஒரு பெரிய ஒரு மாஃபியா ஒரு பிளான் தான் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸு. இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தோன்னா நீட்டுக்கு அப்புறம் கோச்சிங் சென்டர்ஸ் அவ்வளோ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய டம்மி ஸ்கூல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து இந்த ஸ்கூலோட முக்கியத்துவம், ஸ்கூலில் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த எஜுகேஷனு, அந்த ஒரு லேர்னிங் இருக்கு இல்லையா, அதோட முக்கியத்துவனால தான் நம்ம வந்து இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸையும் நம்ம வந்து அப்போஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னா, நிர்மலா சீதாராமன் ரொம்ப அழகாக குவாலிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நீட் எக்ஸாமு, நீட் பிஜி, நீட்டில் வந்து 2 இருக்குது. எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்டி எம்எஸ் படிக்கிறதுக்கு பிஜிக்கு வந்து நீட் பிஜி எக்ஸாம்னு சொல்லுவோம். நீட் பிஜி எக்ஸாமில் வருஷம் நெகட்டிவ் மார்க் 0 கம்மி, -40, -20 மார்க் வாங்குறவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் ஆகிறாங்க, அதுவும் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறாங்க. அங்கே அவங்களுக்கு குவாலிட்டிக்கான பிரச்சனை ஏன் வரலன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் போய் படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, நெகட்டிவ் மார்க். ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நீ போய் நெகட்டிவ் மார்க் வாங்கி ஃபெயில் மார்க் ஆல்மோஸ்ட் அது பிரச்சனை இல்லை, ஏன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட் போயிருக்க, காசு கட்டியிருக்க, ஸோ நீ போயிடலாம், ஓகே எங்களோட கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸுக்கு உன் காசு வந்துருச்சு, எனக்கு அது போதும். ஆனால் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க
அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட வாழ்க்கையே நிர்ணயம் செய்ய போகிற அந்த ஒரு ப்ராசஸில் மார்க்கு கம்மியாக வாங்கினா அவ்வளோ என்ன பெரிய பிரச்சனை. இந்த குழந்தை படிக்க போகுது. இப்போ நம்மளுக்கே தெரியும், ஸ்கூலில் ஒரு எக்ஸாமில் நம்மலாம் படிக்கிறப்போ ஒரு சப்ஜெக்டில் கம்மியான நெக்ஸ்ட் டைம் அந்த சப்ஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து அடுத்ததில் போகிறோம். அப்படி இருக்கிறப்போ அவங்களோட என்டையர் கான்செப்டே கம்ப்ளீட் ப்ரைவேட்டைசேஷன், கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் அந்த மாஃபியாவுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அவங்கள வளர்த்து விடணும். அப்போ தான் அடுத்து அவங்களுக்கு காசு வரும். எலக்டோரல் பாண்ட்ஸ் வழியாக கிட்டத்தட்ட 7,000 கோடி கிட்ட அவங்க வாங்கிட்டாங்க. அந்த 7,000 எனக்கு என்ன பிரச்சனைனா, அந்த குவாலிட்டின்னு பேசுகிறப்ப இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினப்ப அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி பேசினப்ப நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதுவே ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இந்த யூபிஎஸ்சி கோச்சிங்கை நான் முதல்வன் வந்து இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், இந்த நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி அதை மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது தமிழ்நாட்டு அரசோட ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் அண்ணா நகரில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணா நகர்லேயே அந்த கவர்மெண்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டு சுற்றி நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு. அப்போ நம்மளோட அரசு, திராவிட மாடல் அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல், அது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், இல்லை காஸ்ட் ரீதியாக இருக்கட்டும், எந்த தடையும் இல்லாமல் அவங்க எல்லா ஒரு ஃபீல்ட்லேயும் வந்து முன்னேறணும். இப்போ வந்து எப்படி நம்ம நீட்டுக்கும் நம்ம கவர்மெண்ட் சார்பாக நம்ம கோச்சிங் கொடுக்குறோமோ, அன்றைக்கே நம்ம வந்து யூபிஎஸ்சி சார்பாக கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வந்து அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வருது. இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் படித்தப்பெல்லாம் எங்களுக்கு வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இல்லை, நாங்களாக தானாக ரெடி பண்ணி ஏதோ செல்ஃபாக வந்தோம் அப்படின்ற மாதிரி, சுயமுயற்சி, அந்த வார்த்தை சுயமுயற்சியோட வந்தோம் அப்படின்னாங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ்லாம் அவங்க கட்சி தான் இந்தியாவிலே அதிகமாக கிட்டத்தட்ட 7,000 கோடி கிட்ட காசு வாங்கினாங்க. சுப்ரீம் கோர்ட் அது வந்து இல்லீகல்னு சொல்லியாச்சு. அந்த 7,000 கோடி ரூபா வந்து நிர்மலா அவர்களுக்கு வந்து கொடுத்து எலெக்ஷனில் நிற்க வைக்காதா பிஜேபி? அந்த காசு யார்கிட்ட போகுது? அங்கே அவங்க வந்து இந்த சுயமுயற்சியால் ஒரு வாட்டியாவது வந்து நிற்கட்டுமே தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் அவங்க குவாலிட்டியை பற்றி பேசட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா ஃபீல்டு எடுத்துக்கோங்களேன். மெடிசனில் தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிகமான பெண் மருத்துவர்கள். இவ்வளோக்கும் இப்போ பிஜிக்கு ஒரு எக்ஸாம் சொன்னேன்ல, நீட் பிஜி, தமிழ்நாட்டில் இருந்து தான் ரொம்ப அதிகமான மாணவர்கள் நீட் பிஜி அட்டெண்டே பண்ணுறாங்க. எவ்வளோ அட்டென்ட் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில் சென்டர்ஸ் பத்த மாட்டேங்குது தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஹால் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யோசிப்பீங்க? எத்தனை பேர் வருவாங்கன்னு ஒரு எஸ்டிமேட். சரி, ஒரு இப்போ நீர்த்திரையிலே வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்ட்டு. நீட் பிஜி உங்கள் காலகாலமாக நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்ற ஒரு எஸ்டிமேட் இருக்கும். அதுக்கேற்றாப்புல இவங்க சென்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து உருவாக்கணும். அது பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள் இங்கேருந்து அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்காலெல்லாம் போய் எழுத வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையை வந்து இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த விதமான பிளானிங், குவாலிட்டிலாம் உங்களுக்கு வந்து முக்கியமே கிடையாது. கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்கா, உன் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிலலாம் சேமிக்கிறது அப்படின்றது, நம்ம அம்மா அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே தமிழ்நாட்டில் பார்த்தா சேமிக்கிறதே பிள்ளை படிக்கணும். எப்படியாவது அந்த படிப்புக்கு திடீர்னு காசு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக நம்ம சேமிப்போம். அந்த எல்லா காசையும் கொண்டு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு போய் இந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்கு கொடுத்தா அவங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவங்களோட குவாலிட்டி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ நீட் எக்ஸாம் பற்றி சொல்லியிருந்தீங்க மேம். நேற்று வந்து நீட் எக்ஸாம் வந்து நடந்துருந்துச்சு. 2 மணிலேருந்து 5:30 மணி வரை நடந்துச்சு. மதியம் நடக்க போகிற இந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து செங்கல்பட்டு கிட்ட ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த தற்கொலைகள். இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா, அவங்க பண்ணுற அந்த ப்ராசஸ், முன்னாடி வந்து அந்த பட்டன்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு உடனே வந்து ஒரு போலீஸ் வந்து அந்த பொண்ணை கூட்டு போய் ட்ரெஸ் வாங்கி தராங்க, காதுக்குள்ளெல்லாம் லைட் வச்சு பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்ணும்போது அந்த பசங்களுக்கு வந்து உளவியல் ரீதியா ஒரு பதட்டம் வராதா? எக்ஸாம் எழுதும் போது வந்து இவங்க நல்லா எழுதணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்லாம் பண்றப்ப மாணவர்களால எப்படி எழுத முடியும்? அவங்களுக்கு எழுத வேண்டாம், நல்லா பண்ண வேண்டான்றது தான் அவங்களோட இன்டென்ஷனே. இப்போ வருஷம் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக மற்ற மாநிலத்தில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் வருஷம் இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. நான் வந்து 2021 நீட் பிஜி எழுத போகிறேன். அங்கே உள்ளாடையில் ஹூக் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு உள்ளாடையை பார்க்குறாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை இப்படி நீங்கள் ஹராஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு மனநிலையில் போய் அந்த பொண்ணு போய் எக்ஸாம் எழுதும்?
அண்ட் இவங்களுக்கு வந்து 1000 ரூல்ஸ் மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ அந்த பட்டன்லாம் இருக்கக்கூடாதுன்னு எங்களுக்குலாம் ரூல்ஸ் இருந்ததே இல்லை. ஒரு ட்ரெஸ்ல பட்டன் இருக்கு, இன்கேஸ் அந்த பட்டன்ல அவன் ஏதாவது கொளறுபடி பண்ணுவான்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஒரு எஃபிஷியன்சி உங்க கவர்மெண்ட்டுக்கு இல்லைன்னா அந்த எக்ஸாமை நீங்க நடத்துறதுக்கான லாய்க்கே உங்களுக்கு இல்லை. எக்ஸாம் வர பிள்ளையோட ட்ரெஸ்ல நீங்க பட்டனை கழட்டி விடுறீங்கன்னா அந்த இடத்துல இந்த பொண்ணோட இந்த மனநிலை என்னவா இருக்கும்? பட்டன் இப்போ ஜிப் இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆயிடும் ட்ரெஸ். அதே மாதிரி பட்டன் நீங்க கழட்டுறப்ப ட்ரெஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு அந்த பதட்டத்துல அந்த எக்ஸாம் எப்படி போய் வருஷ கணக்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறாங்க. இப்போ இந்த நீட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைனா கிட்டத்தட்ட 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கோச்சிங் போற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப வருஷக்கணக்கு ஒரு பிள்ளைய ஒரு பையனோ பொண்ணோ எஃபர்ட் போடுதுன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு கொஸ்டின் தப்பானாலே வாழ்க்கையை மாறிடும் அந்த இடத்துல. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப திஸ் இஸ் அட்ராசிட்டி தான் சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு அட்ராசிட்டி தான் குழந்தைங்க மேலே வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸு லைட்டாக இருக்கணும், தலையில வந்து நீங்கள் வந்து கிளிப்பு போடக்கூடாது, பேண்டு தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு ஒரு மாதிரி பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா நமக்கு எதாவது டவுட் இருக்கும்ல. இப்போ இன்கேஸ் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இந்த டேட்டூ எனக்கு இருக்கு, இஸ் இட் ஓகே அப்படின்னு நான் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயம் வருது, இதனால எனக்கு எக்ஸாம் எழுத விடாமல் போயிடுவாங்களோ. நம்ம வந்து அந்த ஏஜென்சிக்கு மெயில் பண்ணுவோம், ரிப்ளையே வராது. மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணுவோம், ரிப்ளை கிடைக்காது. ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாத ஒரு ஏஜென்சி தான் வந்து இந்த நீட் மாதிரியான ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. மாணவர்களை இவ்வளோ போட்டு கஷ்டப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் பேப்பர் லீக் ஆகிட்டு இருக்கு. நேற்று நியூஸ் வந்தது, டிவிலேயே பேப்பர் லீக் ஆயிருக்கு. உங்கள எஃபிஷியன்சி சுத்தமாக இல்லாதப்ப மாணவர்களை போட்டு நீங்கள் இவ்வளோ சித்திரவதை பண்ணீங்கன்னா அதோட வாட் இஸ் ஈவன் த மீனிங் ஆஃப் இட் இல்லைங்களா? அண்ட் இவங்க திருப்பி எக்ஸாம் சிம்பிள் இருக்குங்க. நிறையா இப்போ நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தோம் அப்படின்னா இதுவே ஒரு மாஃபியா மாதிரி. இந்த நீட் சென்டர்ஸ் நடக்குதுல்ல, எக்ஸாம் நடக்குதுல்ல. இப்போ சென்னையில் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பில்டிங்ஸ் இருக்கும்ல, அந்த பில்டிங்ஸில் நீட் எக்ஸாம் நடத்துறது அப்படின்றதே ஒரு மாஃபியா மாதிரி. பிகாஸ் அது ஒரு ரெவென்யூ அவங்களுக்கு, ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்குலாம் அது ஒரு ரெவென்யூ. ஸோ அதுவே ஒரு நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தோன்னா ஒரு பெரிய மாஃபியா மாதிரி நடந்துட்டு ஏதோ ஒரு ஊருக்குள்ளே கிராமத்தில் இருக்கும். மாணவர்கள் அங்கேருந்து அவ்வளோ தூரம் போனால் அது ஒரு எக்ஸாம் சென்டர் மாதிரியே இருக்காது. ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ், ஒரு கராஜ் மாதிரி இருக்கும், அதில் கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நிறையா நார்த் இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. ஸோ என்டையர் பிஸ்னஸ் ஆஃப் நீட்டுக்காக மட்டும்தான் இவங்க நீட்டை இம்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர்த்து எந்த விதமான குவாலிட்டியை வந்து நீட் வந்து தரவே இல்லை. அண்ட் இந்த தற்கொலை பண்ணுறது, குழந்தைங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, தற்கொலை பண்ணுறது அந்த குழந்தைனால படிக்க முடியலன்றது கிடையாது. இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் மட்டும்தான். ஆனால் நீட்டுக்கு நான் கோச்சிங் பண்ணுறேன்னா ஸ்கூல் ஃபீஸும் கட்டணும், அது தவிர்த்து கோச்சிங் ஃபீஸும் கட்டணும். இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்குலாம் வந்து அந்த கவலை பெருசாலாம் இருந்தது கிடையாது. சரி, ஸ்கூலுக்கு எல்லாரும் வராங்க, என்னையும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் கோச்சிங் சென்டர் போகிறப்ப ஐயோ எனக்காக என் பெற்றோர் இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஏன்னா என் ஃபேமிலிலாம் நம்ம யாரோட ஃபேமிலியுமே பெருசாக ஒன்றும் பெரிய ஒரு ரிச்சான ஃபேமிலிலாம் கிடையாது. எல்லாருமே மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஃபேமிலி தான். நான் படிக்கலைன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் திருப்பி செலவு வைப்பேன், அம்மா அப்பாவுக்குனால செலவு பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனை ஒரு 15-16 வயசு குழந்தை மேலே ஒரு கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணி அதனால அந்த குழந்தை தற்கொலை பண்ணிட்டு இருக்கு. அந்த நேரம் யாருனாலும் படிக்க முடியாதுன்னெலாம் கிடையவே கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டில் தான் மாணவர்களோட எண்ணிக்கை, அந்த பாஸ் பர்சன்டேஜ் சொன்னாலே அந்த ட்ராப் அவுட் இல்லாமல் ரொம்ப அதிகமாக ஜிஆருமே 50%ன்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இங்கே படிக்க முடியாத திறனோட எந்த ஒரு குழந்தையும் கிடையாது. அப்படி இருக்கிற நிலைமையில அந்த ஒரு பேர்டனை ஒரு கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுறப்ப தான் அந்த குழந்தைக்கான ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல உண்டாக்குறீங்க. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. 90களில் இருந்து கோட்டாவில் வந்து மாணவர்கள் செத்துக்கிட்டே தான் இருக்காங்க, சூசைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. வருஷம் மினிமம் 50 பேர் சூசைட் பண்ணுறாங்க. ஆந்திராவில் அதுக்கப்புறம் வந்து இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் பூம் ஆச்சு, நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்துச்சு. அங்கே வருஷம் 30 குழந்தைங்க இறந்துட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரான்னு எல்லா மாநிலத்திலும் இறந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு முதலமைச்சரும் அந்த மாநிலத்தில் இறக்குற குழந்தைங்களுக்காக குரல் கொடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டில் நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் மட்டும்தான் குரல் கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம எல்லாரும் அதை பற்றி பேசுகிறோம். அது வந்து ஒரு பேச்சு பொருள் இங்கே ஆக்கப்படுது. ஏன்னா நம்மளுக்கு குழந்தைகள் மேலே அக்கறை இருக்குது. மற்றவங்களுக்கு அக்கறை இல்லை, உங்களுக்கு மட்டும் ஏன் அக்கறை இருக்குன்னு கேட்குறதுலாம் ஒரு மாதிரி ரொம்ப
ரொம்ப அசிங்கமான ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு முதலமைச்சரா இருக்கும்போது அங்க இருக்க குழந்தைங்கள பத்தி யோசிக்காம வேற யாரை பத்தி யோசிப்பாங்க? நம்மளுக்கு அக்கறை இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா, இங்க தோல்வி பயத்தால வந்து இறந்து போறாங்க, அதனாலதான் வந்து நாங்க 3, 5, 8 இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஓகே நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், இப்போ மறுபடியும் படிக்கணும்னு சொல்லி மறுபடியும் படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் வந்து நாங்க அந்த ஸ்டாண்டர்ட்லயே வந்து ஃபெயில் ஆக்குறோம். அப்போ வந்து அதை பழக்கப்படுத்திப்பாங்க. இவ்வளோ நாள் வந்து நம்ம ஆல் பாஸ் பண்ணிட்டு திடீர்னு வந்து ஃபெயில் ஆகுறோம்னா அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது, அதனாலதான் இப்படி பண்றோம்னு அப்படி ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. அந்த பயத்தினால இறந்து போறாங்கன்னு சொல்லி ஒரு தப்பு பண்றாங்க, அந்த தப்பை வந்து சரி பண்றதுக்கு இன்னும் நிறைய தப்பு பண்ணிட்டே போறாங்க. அவங்களோட அடிப்படை கோர் அந்த எக்ஸாம் பேட்டர்னே தப்பு. ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் இந்தியன் சொசைட்டி ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து அதை உங்களோட தப்பை மறைக்கிறதுக்காக அந்த இடத்துல யாரும் குழந்தைங்க வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன்றது, அதான் சிம்பிள். ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறதுனால அவங்க வந்து யாருமே அங்கே தற்கொலை பண்ணல. அந்த பேர்டன் பெருசா இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல நம்ம எல்லாருக்கும் நம்ம டாக்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு அந்த கனவை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஆங்கிலத்துல வந்து எஜுகேஷன் ஆஸ்பிரேஷன்ஸ், நம்ம கனவை வந்து டெமோக்ரட்டைஸ், யார் வேணாலும் டாக்டர் ஆகலாம் அப்படின்றது வந்து நம்ம ஜனநாயகப்படுத்திட்டோம். தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிட இயக்கங்கள் 100 வருஷமா பார்த்தோம்னா அது ஜனநாயகப்படுத்திட்டோம். படுத்தினதுக்கு அப்புறம் இல்ல நீ செலவு பண்ணாதான் உன்னால டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சடனா நீங்க வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொல்றப்ப அது ஒரு பெரிய ஷாக்கு. சரி செலவு பண்றோம், அகைன் அந்த இடத்துல இந்த பேர்டன், ஃபினான்ஷியல் பேர்டன் வருது இல்லையா, ரொம்ப கஷ்டங்க. இப்போ வந்து வித் ரிகார்ட்ஸ் டு ஹெல்த் ஒன்று சொல்லுவாங்க, ஒரே ஒரு நோய் இன்கேஸ் இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நோய் அந்த குடும்பத்தோட அந்த என்டையர் சேமிப்பை வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தேங்க்ஃபுல்லி தமிழ்நாட்டில் வி ஹேவ் குட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஓகே. பட் இப்போ இந்த ஒரு எக்ஸாம், இந்த நீட் மாதிரியான ஒரு எக்ஸாம், ஜேஇ மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சது எல்லாத்தையும் ஒரே எக்ஸாமில் இழக்கிறது அப்படின்னு வருது இல்லையா. சின்னதாக லேண்ட் வாங்கி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு சேர்த்து வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த குடும்பம் திருப்பி அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுங்க. அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸில் முன்னேறிய வகுப்பினரில் அந்த பிராமின்ஸாக இருக்கட்டும், மற்ற ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்லாம் அவங்களுக்குலாம் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, பாட்டன்லேருந்து முப்பாட்டன்லேருந்து எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து அதை விற்று பண்ணால் கூட அவன் வந்து பொழைச்சிருவான். சரி, இதெல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு ஹோல்டிங்ஸ். இன்னொன்று வந்து நெட்வொர்க்கிங்னு பெரிய விஷயம் இருக்குது. அவனுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்க. அவன் வீட்லேயே ஒரு 10 டாக்டர் இருப்பாங்க, அவன் ஏரியாவில் ஒரு டாக்டர்ஸ் அத்தனை பேர் இருப்பாங்க அவங்கள கைட் பண்ணுறதுக்கு. எங்கள் வீட்டிலலாம் யார் இதுதா, ஒரு எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி வீட்டில் எத்தனை டாக்டர்ஸ் இருப்பாங்க கைட் பண்ணுறதுக்கு. நானா காலேஜில் போய் அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு அடுத்து நான் என்ன படிக்கணுன்றதே நான் காலேஜில் போய் தான் கற்றுக்கிறேன். கைட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு யாரும் இல்லை. ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளேயே நீங்கள் விட மாட்டீங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு எக்ஸாம், இப்போ 3rd நீ ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா, நீ நீட்டில் ஃபெயில் ஆனால் நீ வந்து ஏற்றுப்பேன்னா அது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூலை முடிக்கக்கூடாது, போய் திருப்பி அவங்க வீட்டில் இருக்க ஏன்னா அவங்க அம்மா அப்பா பார்த்த அந்த குலத்தொழிலெல்லாம் பார்க்கணும். அதனால தான் அவங்க வந்து விஸ்வகர்மா போன்ற திட்டத்தெல்லாம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், குழந்தை 8 முடிச்சுட்டு ஐடிஐ திருப்பி காலேஜ் போயிட்டு வேலைக்கு போகணும். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், நீ ட்ராப் அவுட் ஆகி போய் வீட்டில் இருக்க வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறதான். அதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்கே தவிர்த்து பிள்ளைங்களோட முன்னேற்றம் வந்து அவங்களோட எண்ணமாகவே இல்லை. இப்போ இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தீங்க, ஸ்கூலில் வந்து வரலாற்றையும் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 7th புக்கில் இருக்கிற முகல்ஸ், சுல்தான்ஸ் அவங்களோட வரலாற்றையெல்லாம் எடுத்துட்டு மகா கும்பமேளா போன்ற அந்த நிகழ்ச்சிகளோட விஷயத்த வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி மேம் பார்க்குறீங்க? இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க வந்து வரலாறையே மாற்ற பார்க்குறாங்க. பிஜேபியும் ஆர்எஸ்எஸும், இன்ஃபேக்ட் ஆர்எஸ்எஸ் தான் வந்து நாட்டை ஆண்டுட்டு இருக்குன்றதான் நம்ம சொல்ல முடியும். அவங்க வந்து வரலாறை மாற்றி த வெரி ஈஸி வே, ரொம்ப ஈஸி வே, அந்த என்ன சொல்கிறோம் சொசைட்டியை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்றது ஹிஸ்ட்ரியை வந்து நமக்கு ஏத்தாப்புல ஹிஸ்ட்ரியை மேனிப்புலேட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ட்டு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வரலாறு வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வரலாற்றை சொல்லி கொடுத்தாதான் எதனால நமக்கு படிப்பு வந்துச்சு, எதனால நமக்கு படிப்பு மறுக்கப்பட்டுச்சு, எப்படி எந்த ஒரு டிராவிடியன் மூமெண்ட்னால நம்ம படித்தோம், இங்கே இருக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே நம்மளோட வரலாறு தெரிஞ்சாதான் ஒரு பொலிட்டிக்கலாக நமக்கு என்ன நடக்குது, நாளைக்கு நமக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா ஒரு அவேர்னஸ் அப்போதான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ இவங்க வந்து அந்த முகல்ஸை பற்றி எடுத்துட்டா அந்த ஹிஸ்ட்ரி அழிய போகிறது கிடையாது. ஆனால் எத்தனை மாணவர்கள் ஸ்கூல் புக்கை தாண்டி போய் முகல்ஸை பற்றி படிக்க போகிறாங்க? படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து பாபரி மஸ்ஜிதை இடிச்சதா இருக்கட்டும், இல்லை இன்னைக்குமே அடுத்தடுத்த மஸ்ஜிதை இடிக்கிறதுக்கான ஒரு பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே வந்து
இப்போ நமக்கு இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு ஓரளவு ஹிஸ்ட்ரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன், பிகாஸ் நம்ம படிச்சிருக்கோம் கொஞ்சம் அது. அடுத்த வர இதுக்கெலாம் இவங்க சொல்கிறதான் ஹிஸ்ட்ரியே. இப்போ முகல்ஸை பற்றி அவங்க படிக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு மேடையில் பேசுதோ இல்லை யூடியூப்ல பேசுதோ அவங்களுக்கு அதுதான் ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு என்டையர் ஜென்ரேஷனே வந்து ஒரு அறியாமையில் வச்சு அவங்களோட தத்துவத்தை கொண்டு போய் புகுத்துறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பர் ஸ்டேஷன் நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரு ஸ்டேடியம்ல சமீபமாக பேசினாங்க. அதான் சொன்னாங்க, ஸ்கூல்ஸில் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது வந்து சயின்டிஃபிக் டெம்பர், சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை சொல்லிக் கொடுக்க கூடாதுன்றது. ஒரு ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயம் இல்லையா? ஒரு சொசைட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சயின்டிஃபிக்கலி ப்ராக்ரெஸ் ஆகிட்டு இருக்கு டைமில் ஒரு இந்தியா அப்படின்ற ஒரு நேஷனில் தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்தில் இப்போ வந்து ஏஐ கொண்டு வர போகிறோம், குவாண்டம் ஃபிசிக்ஸ் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், ஏஐக்குன்னு தனியாக வந்து ஒரு சிலபஸுக்கு ரெடி பண்ணும் காலேஜில் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஒன்றிய அரசு வந்து நாங்கள் கும்பமேளாவை தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீ கேள்வி கேட்டு அது புரிஞ்சு இந்த ரீசனிங் அபிலிட்டியோடு நீ படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு எக்ஸாம்ஸ். இப்போ இவன் சொல்கிறாங்களே நீட்டு ஜேஇலாம் சொல்கிறாங்களே அது எல்லாமே ரீசனிங் தானே முக்கியம். அந்த நேரத்தில் நீங்கள் கும்பமேளா அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்னா என்ன, ஹவு இஸ் இட் ஈவன் கோயிங் டு மேக் அ டிஃப்ரென்ஸ்? அந்த குவாலிட்டி எங்கே போச்சு? நிர்மலா சீதாராமன் அவங்க சொன்ன குவாலிட்டி எங்கே போச்சு அப்படின்ற எனக்கு தெரில. தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது சயின்டிஃபிக் டெம்பரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பயங்கரமாக போராடின ஒரு மனுஷன் தமிழ்நாட்டுனா அது வந்து தந்தை பெரியார் அவர்கள். இன்னைக்கு வந்து அதே வார்த்தைகளை அதே ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷனை பற்றி பேசினதுக்கு தமிழ்நாட்டை கொந்தளிச்சது. நமக்கு வந்து நம்மளோட முதலமைச்சர் அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ், நம்மளோட கல்வி அமைச்சர் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தது இந்த மாதிரி நடக்கக்கூடாது, பதட்டமாச்சுங்க நமக்குலாம். அதனால் அப்படி இருக்கிறப்ப அவங்க ஒரு இன்சிடென்ட்டுக்கே நம்ம பதட்டப்படுறோம். அவங்க வந்து ஃபுல்லாகவே நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு வரப்ப ஒரு ஆதங்கமாக இருக்குது. ஆமாம், யார் அந்த மாணவர்களுக்காக போராட போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பாக அந்த இடத்துல வருது. இந்த சம்பவத்தை ஒட்டி நடிகர் மாதவன் அவர்கள் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு. நான் படிக்கிறப்ப வந்து முகல்ஸ் பற்றி, சுல்தான் பற்றி, ஹரப்பா மொகஞ்சதாரோ அந்த விஷயங்கள் பற்றிலாம் 4, 5 இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் தென்னிந்தியா சார்பில் வந்து சேர சோழ பாண்டியர்கள் சார்பில் ஒரே ஒரு சாப்டர்ஸ் தான் இருக்கு. அப்படி இதெல்லாம் யார் வந்து தீர்மானிக்கிறா? இந்த என்சிஆர்டில இருந்து இந்த வரலாறுலாம் வைக்கணும்னு சொல்லி யார் தீர்மானிக்கிறா? எங்கேருந்து வந்து நீங்கள் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? இப்போ நான் கேட்கறதுனால எனக்கு பிரச்சனைகள் கூட வரலாம், ஆனா நான் கேட்கறோம் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. மாதவன் அவர்கள் கடைசியா ஒரு வழியா இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பியிருக்காருன்னு சந்தோஷமா தான் இருக்கு. அதுதான் இப்போ தமிழ்நாட்டோட வரலாறு, ஏன் தென்னிந்திய வரலாறையே வந்து அவங்க வந்து மறைக்கிறாங்க. வி ஹாவ் அ வெரி ரிச் ஹிஸ்ட்ரி. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. இது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நடந்தது கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருந்த நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்தோம்னா உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நம்மளோட அந்த சி ரூட்டுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ரிச் ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்மளோட ட்ரேடிங்லாம் பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி. அது எல்லாம் அதனால தான் வந்து தமிழ்ன்றது வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு குளோபல் லாங்குவேஜாக வந்து ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு. அந்த இப்போ சிம்பிள்ங்க, இப்போ நம்ம வந்து அந்த அயன் ஏஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிச்சோன்னா டிஎம்கேவோட லேப்ல இருந்து யாரும் கண்டுபிடிக்கல. 3 இம்பார்ட்டன்ட் லேப்ஸில் இந்தியாலையும் சரி ஃபாரின்லேயும் கொடுத்து தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஒரு பெரிய வரலாறு இந்தியாவில் தானே இருக்குது தமிழ்நாடு. இந்தியாவோட வரலாறு தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மோடி இது வரைக்கும் ஒரு ட்வீட், அட்லீஸ்ட் ட்வீட் பேச வேணாம், ட்வீட்டாவது பண்ணியிருக்கானா? எல்லாத்துக்கும் ட்வீட் பண்ணுற மோடி அதுக்காக பண்ணியிருக்காருன்னா கிடையாது. ஏன்னா தமிழ்நாடும் குறிப்பாக தென்னிந்தியா வரலாற்றை வந்து முழுக்க முழுக்க புறக்கணிக்கும். என்டையர் இந்தியாவே வந்து அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட்டை சரவுண்ட் பண்ணி சுற்றி தான் இருக்குன்ற ஒரு பிம்பத்தை, ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குறதுக்கான முழு முயற்சியை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு எஃபர்ட் போட்டுட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்தியா அது வந்து இந்தியான்னு கூட சொல்ல முடியாது. அதுதான் அவங்களோட வந்து நரேட்டிவாக இருந்திருக்கு. அந்த நரேட்டிவை சூட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மாற்ற முடியுமோ, என்ன வரலாறை மாற்ற முடியும், எந்த வரலாற்றெல்லாம் மறைக்க முடியும் அப்படின்னு இது பண்ணி தான் அவங்க இந்த மாதிரி முகல்ஸ் பற்றி இருக்கதோ இல்லை தமிழ்நாட்டோட வரலாற்றை வந்து கம்ப்ளீட்டாக மறைக்கிறது அப்படின்றது வந்து அதுக்காக தான் இருக்கும். ஓகே மேம். இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து நிதி கொடுக்கலன்னு தமிழ்நாட்டு சார்பில் சொல்கிறாங்க. ஆனால் ஆளுங்கட்சியிலேருந்து நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் அவங்க வந்து எனக்கு ப்ரைவேட்டாக வந்து தேங்க்யூ மேம், எங்களுக்கு நிதி வந்து மன்ரேகா சார்பில் வந்து வந்திருக்கு அப்படின்னு ப்ரைவேட்டாக சொல்கிறாங்க. ஆனால் பொதுவெளியில் வந்து இப்படி வந்து நாடகம் போடுறாங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. இல்லை, அந்த அம்மையாருக்கு வந்து அம்மையாருன்ற வார்த்தை கூட உங்களுக்கு தப்பாக தோணலாம். அந்த மேடமுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பேசிக் டீசன்சின்னா கூட என்னன்னு புரியலன்னு நினைக்கிறேன்.
சிம்பிள்ங்க. அவங்க வந்து ஏதோ அவங்க கட்சியோட நிதியில இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்கள் கட்டின வரியில இருந்து அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு காசை அவங்க டிலே பண்ணி நிறுத்தி வச்சு, அவங்களோட கொள்கையை இங்க இம்போஸ் பண்றதுக்காக நிறுத்தி வச்சு, அதுக்கப்புறம் நம்ம போராடி பெற்ற காசு. ஒரு பேசிக் டீசென்சிக்காக தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்கன்னு இவங்க சொல்றாங்க. பட் அது அகைன் இட்ஸ் ஜஸ்ட் பேசிக் டீசென்சியா தான் இருந்திருக்கும். எனக்கு இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வருது. பிரைவேட்டா சொன்னாங்க, பப்ளிக்கா இப்படி பேசினாங்க. அவங்க பப்ளிக்கா ஒரு பிரஸ் மீட்ல சொன்னது, இந்த வருஷம் அனிதா இருந்தப்ப இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு நீட்ல இருந்து விலக்கு நாங்க கொடுப்போம்னு பப்ளிக்கா சொன்ன விஷயம். பப்ளிக்கா சொன்ன விஷயத்தையே அவங்க ஏமாத்தி அந்த புள்ளைய கொன்னது வந்து நான் வந்து முழுக்க முழுக்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் சொல்லுவேன். அவங்க தான் அந்த பப்ளிக்கா ஒரு விஷயத்த சொல்லியே அவங்களால கடைபிடிக்க முடியல. அப்படி இருக்கிறப்போ ஒரு பேசிக் டீசென்சி அந்த அம்மையாருக்கு வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்மளோட தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன பதிவு பண்றாங்கன்னா, சமத்துவம் பத்தி திமுக பேசுறதுக்கு வந்து எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா இங்க தமிழகத்திலேயே வந்து சாதி ரீதியான வன்கொடுமைகள் நடக்குது, சாதி பெயர்ல நிறைய தெருக்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி சமத்துவம் இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்குலாம் வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி மக்கள்லாம் படிச்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப தீவிரமா யோசிக்கிறது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். ஒரு சின்ன இது சொல்றேன், ஸ்காலர்ஷிப்ஸ் வருது இல்லையா? இது வரைக்கும் பார்த்தோம், இவங்க மோடி அரசில் இப்போ வந்ததுக்கப்புறம் ஓபிசிஸ்க்கான ஸ்காலர்ஷிப் வந்து 77% கம்மியாக இருக்குது. மைனாரிட்டிஸ்க்கு வந்து 94% கம்மியாக இருக்குது. எஸ்சி எஸ்டிஸ்க்கு 57% கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து இந்த சமத்துவத்தை பற்றி இவங்கெல்லாம் பேசவே கூடாது. சமத்துவம் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். ஓபிசினா தமிழ்நாட்டில் வந்து பிசி, எம்பிசி வராங்கல்ல, நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம்ல, அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காதனால என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பட்ஜெட்டில் சரி அவங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல, இதனால நம்ம மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளே அதுக்காக காசு ஒதுக்கி பட்ஜெட்டில் அந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்காக காசு ஒதுக்கியிருக்கோம். அப்போ இங்கே எல்லா தர மக்களும் வந்து படிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு ஒரு குறிக்கோளாக வச்சு இந்த அரசாங்கம் வந்து இங்கே செயல்பட்டுட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இந்த சில இன்ஸ்டன்சஸ் தமிழ்நாட்டில் நடக்குது. யாருமே பர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது. ரெண்டு கொள்கைகள் இந்தியாவில் பெருசாக. ஒன்று ஆர்எஸ்எஸோட கொள்கை, இன்னொன்று நம்ம இங்கே வச்சுட்டு இருக்க இந்த போராடிட்டு இருக்க திராவிட கொள்கை. ஆர்எஸ்எஸ் கொள்கைன்றது ரொம்ப கன்சர்வேட்டிவாக, அது வந்து ஒரு நார்மலான ஒரு நார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீடுனா ஜாதி வீடுனா ஈஸியாக வந்துடும். அந்த இடத்த அவங்களுக்கு வந்து ஜாதி மேலே அவங்களுக்கு பற்றோ, ஏன்னா சுற்றி முற்றி இருப்பாங்க, அந்த பற்றெல்லாம் ஈஸியாக வந்துடும். அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற ஒரு கொள்கை தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு சோஷியலாக ஒரு சேஞ்ச் கொண்டு வருது அப்படின்றது. இன்னைக்கு நான் தீர்மானம் பாஸ் பண்ணிட்டா உடனே நாளைக்கு வந்து மாறிடுமானா கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸை வந்து கல்வி வழியாக, அதுக்கப்புறம் மல்டிப்புளாக அவேர்னஸ் நிறையா க்ரியேட் பண்ணுறது, இல்லை நம்ம எக்ஸாம்பிள் செட் பண்ணுறது. இப்போ முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சயின்டிஃபிக் டெம்பர்னு பேசுகிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி தான் ஒரு சொசைட்டியில் வந்து சேஞ்ச் கொண்டு வர முடியும். பெண்கள் இப்போ புதுமை பெண் திட்டம் எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் பெண் சிசு கொலை அப்படின்றது இந்தியாவில் அவ்வளோ அதிகமாக இருந்தது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயோ பொண்ணு பிறந்துருச்சு, செலவாகும், நான் வந்து நாளைக்கு அது கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு படிக்கவே வைக்கல. சரி, உனக்கு அதுதானே பிரச்சனை, கல்யாணம் தானே செலவு பிரச்சனை, கல்யாணத்துக்கு நான் செலவு பண்றேன், படிக்க வைன்னு நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் படிச்சு டாக்டர் ஆகி நீங்க வந்து எல்லாருமே வந்து உட்காந்துருக்கோம்னா, அந்த ஒரு சோஷியல் சேஞ்ச் நடக்கிறதுக்கு நமக்கு வந்து 20-30 வருஷம் நடந்தது. அதே மாதிரிதான் காஸ்ட் வந்து 2000 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு அவ்வளோ சேஞ்ச் ஆகி இன்னைக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல கண்டிப்பா அந்த அபரேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே சில இடத்துல வெடிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் ஹவ் அ கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ வந்து இந்த மாட்டு தோலை உரிச்சதுக்காக ஒரு ஒரு சிறுபான்மையர் தான் நினைக்கிறேன், இல்லை தலித்தான் எனக்கு சரியா தெரியல, ஒருத்தரோட தோலை உரிச்சு அவனை வந்து சித்திரவதைப்படுத்தினாங்க அந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு. அதுக்கு மோடி அவர்கள் சொன்னது வந்து, அவரை தண்டிக்காதீங்க என்னைய தண்டிங்கன்னு சொன்னார் மாட்டு தோலை உரிச்சதுக்கு. அப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு பிஎம்ஆ இருந்திருந்தா என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அவரை தண்டிக்காதீங்க என்ன தண்டிங்க அப்படின்னு சொன்னா தண்டனை கொடுக்கறது வேணும்ன்றது. அந்த பையன் பண்ணது தப்பே இல்லையே. தப்பே இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு இன்னொருத்தங்களை தண்டிக்கணும்? அப்ப வாட் எக்ஸாம்பிள் ஆர் யூ செட்டிங்? ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் இம்மிடியேட்டா ஒரு கண்டனம் வந்து நம்ம தெரிவிக்கிறோம், அதுக்கு அகெயின்ஸ்டா நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம். இப்ப அவங்க வேங்கை வயலை பத்தி அவங்க பேசியிருக்காங்க. வேங்கை வயல்ல வந்து இன்னைக்கு வந்து கோர்ட் வித் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கோர்ட் இங்க வந்து கோர்ட்டுக்கு எல்லா ஒரு விசாரணை என்ன நடக்குது, என்ன அப்டேட்ஸ்ன்னு எல்லாமே டிரான்ஸ்பரண்டா பண்ணிட்டு இருக்கோம். இங்க யாரும் வந்து அவங்கள தண்டிக்காதீங்க எங்களை தண்டிங்கலாம் இங்க யாரும் பேசல. ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் இங்க எடுக்கப்பட்டு இருக்கு. சொசைட்டில ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்காக பாலிசி லெவல்ல, எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல, எல்லா லெவல்லையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா,
அவங்க வழியா ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணாங்க. அது எனக்கு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி தான் தோணுச்சு. எல்லா காலேஜ்லயும் போய் சமூக சீர்திருத்தம் அந்த விஷயங்கள், அது ரிசர்வேஷனாக இருக்கட்டும், காஸ்ட் இஷ்யூஸாக இருக்கட்டும், நிறைய காலேஜஸில் போய் பேசினாங்க, நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரெடி பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இட்ஸ் ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது we are in a very better state. இப்போ காலனின்ற பேர் கூட காலனின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதையும் நம்ம அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சமத்துவபுரம் அப்படின்றது எல்லா ஜாதியினரும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சிங்கப்பூர்ல கொண்டு வந்திருக்காங்க. எல்லா மதம், எல்லா லிங்குவிஸ்டிக் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சிங்கப்பூர்ல நீ கொண்டு வராங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அந்த இங்கே தான் வந்து ரொம்ப பிற்போக்காக இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? சிம்பிள்ங்க. இந்த சார்ஜ் ஷீட்டிங், எஃப்ஐஆர் போய் சார்ஜ் ஷீட்டிங்லாம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் தான் பார்த்தோம்னா எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் எடுக்கப்படுது, எல்லாம் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணப்படுது, எதுவுமே பெண்டிங்கில் இருக்க மாட்டேங்குது. பெண்டன்சி ரேட்டுன்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லையும் கோர்ட்லையும். அந்த பெண்டன்சி ரேட் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப கம்மி, மற்ற மாநிலங்களை விட. ஆமாம், அங்கெல்லாம் கேஸே எடுக்க மாட்டாங்க, எஃப்ஐஆரே போட மாட்டாங்க, சார்ஜ் ஷீட்டிங்கே நடக்க மாட்டேங்குது. அங்கே ஒரு தலித் பொண்ணை நீங்கள் கொன்னீங்கன்னா பெற்றோர்கள் கிட்ட உடம்பு கொடுக்காம போலீஸே எரிக்க வைக்கிறீங்க. அப்படி நீங்கள் இருக்கிறப்போ ஒரு தலித் பொண்ணு வந்து பஸ்ஸில் போனால் அதுக்காக அந்த பொண்ணை கொன்னீங்க. இதெல்லாம் இங்கே இந்த இடத்துல நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. அந்த சம்டைம்ஸ் தேர் ஆர் அபரேஷன்ஸ்ன்றது எல்லா சொசைட்டிலையும் நடக்கும். சொசைட்டல் சேஞ்சோட ப்ராசஸில் தமிழ்நாடு இருக்குது இன் அ வெரி ஃபாஸ்ட் வே ஆக்சுவலி. அப்படி இருக்கிறப்ப இந்த அம்மையார்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்த யாருமே, அந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கிற எந்த ஒரு கைக்கூலி யாருமே வந்து தமிழ்நாட்டோட சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கான அவங்களுக்கு அருகதை சுத்தமாக கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, 2014க்கு முன்ன வரைக்குமே வந்து பிஎம் கலெக்டர்லாம் வந்து டைரக்டா சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஆனா இப்ப நம்ம பிரதமர் மோடி அவர்களை வந்து எல்லாருமே டைரக்டா சந்திக்கிறாங்க, கலெக்டர்லாம் வந்து கலந்து பேசுறாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் முன்ன இருந்துச்சா அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாங்க. அதான் நிர்மலா சீதாராமன் அவங்களே வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். 2014க்கு முன்னாடி இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவம் வந்து கரெக்டாக இருந்திருக்கு. என்னைக்கு மோடி வந்தாரோ அன்னைக்கு கூட்டாட்சி தத்துவம் நாசமாக போயிடுச்சு அப்படின்றதான் சொல்ல முடியும். 2010 பிஜேபி வந்து பட்னால வந்து ஒரு மாநாடு கூட்டுறாங்க. அங்கே வந்து தீர்மானங்கள் பாஸ் பண்ணப்படுறாங்க. அந்த தீர்மானங்கள்லாம் படிச்சிங்கன்னா அது ரொம்ப வந்து அவங்க தான் இது வந்து பிஜேபி தானா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரும். ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டாக மட்டும் நான் படிக்கிறேன். காங்கிரஸ் cannot tolerate India's political plurality. அதாவது மல்டிபிள் பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து காங்கிரஸ்னால ஏற்றுக்க முடியல அப்படின்னு. இன்னைக்கு 2014 பிஜேபி வந்ததுக்கப்புறம் பல கட்சிகளை வந்து மூட வச்சு, இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன், ஏடிஎம்கே இஸ் ஆல்மோஸ்ட் டெட்ன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். அவங்க கூட கூட்டணி இருக்க கட்சி எல்லாத்தையுமே வந்து பூட்டு போட்டி சாத்திட்டு அவங்க வந்து பிஜேபியில் வந்து சேர்ற ஒரு நிலைமையில தான் இருக்குது. அதை தான் வந்து இன்னைக்கு பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. அது இரண்டாவது, யூபிஏ கவர்மெண்ட் இஸ் பிளாட்டிங் நியூ லாஸ் டு டேக் அவே ஸ்டேட் பவர்ஸ். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அவர் சிஎம்மாக இருக்கிற வரைக்கும் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு பேசிகிட்டு இருந்தவர் இப்போ ஃபெடரலிசமே இருக்கக்கூடாது, இன்ஃபேக்ட் ஸ்டேட்ஸே இருக்கக்கூடாது, மாநிலங்களே இருக்கக்கூடாது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலாக நீங்கள் பிரிச்சுட்டு டைரெக்டாக யூனியன் மட்டும்தான் இருக்கணும், அதிகார குவிப்பு இருக்கணும், நான் தான் டைரெக்டாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் நான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மனநிலை தான் வந்து ஆர்எஸ்எஸோட அடிப்படை கொள்கையே அதுதான். ஸ்டேட்டுன்னு வந்துட்டா ஒரு யூனிட்டி இருக்கும், அந்த யூனிட்டிலாம் இருக்கக்கூடாது. இப்போ டைரெக்டாக மாவட்ட ஆட்சியர் பிஎம் கிட்ட பேசுகிறாங்க, டைரெக்டாக அங்கேருந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறதுனால அது ஆர்எஸ்எஸோட அந்த கொள்கையோட வெளிப்பாடு தான். ஏன்னா ஸ்டேட் இருக்கக்கூடாது, அங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், நான் தான் ஆட்சி பண்ணணும், அதுதான் அந்த இது. இன்னொன்று வந்து சென்டர் இஸ் கிராஸ்லி மிஸ்யூசிங் சிபிஐ டு செட்டில் பொலிட்டிக்கல் ஸ்கோர்ஸ் வித் பிஜேபி சிஎம்ஸ் அப்படின்றாங்க. இன்னைக்கு இடியையும் சிபிஐயும் வந்து அவங்களோட ஒரு சொந்த வீட்டு ஏதோ ஒரு ஏஜென்சி மாதிரி யூஸ் பண்ணி ஆனால் ஆப்போசிஷன் பார்ட்டிஸை போய் ஃபுல்லாக ரெய்ட்ஸு அது இதுன்னு கொண்டு போய் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பிஜேபி தான். ஸோ எனக்கு கேள்வி என்னென்னா, அவங்க யூனியனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக அப்படியே அதிகார குவிப்பு அப்படியே இருக்காங்களே தவிர்த்து அன்னைக்கு சிஎம்மாக இருக்கும் போது பேசின ஃபெடரலிசம் எங்கே போச்சு? இன்னைக்கு நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தந்தை பெரியாராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், தலைவர் கலைஞராக இருக்கட்டும், நம்மளோட முதலமைச்சராக எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பேசிட்டு இருந்த விஷயம் இந்த மாநில சுயாட்சி. நம்ம பேசினப்ப அது பிரிவினைவாதமாக பேசினாங்க. பிஜேபியே பேசியிருக்கு இந்த மாதிரி ஸ்டேட் அவங்களுக்கு சிஎம்மாக இருக்கும்போது மட்டும் அவங்க வந்து அந்த ஸ்டேட் அட்டானமிலாம் பேசுகிறாங்க, ஆனால் நம்ம பேசின பிரிவினைவாதம் ஆகுது. ஸோ யார் எதை பேசணும் அப்படின்றது முடிவு பண்ணுறதே ஆர்எஸ்எஸ்ஸாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த 2014க்கு முன்னாடி வரைக்கும் மேபி அவர் குஜராத்தில் சிஎம்மாக இருந்தப்ப மன்மோகன் சிங்கோ யாராவது வந்து போய் டைரெக்டாக அங்கே இருக்கிற ஆட்சியர்கிட்ட பேசினா மோடி எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பான்னு
யோசிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ இவங்க வந்ததுல இருந்தே அந்த ஃபெடரலிசம் சிங்வி அபிஷேக் சிங்வின்ற ஒரு லாயர் வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் அந்த கவர்னர் இஷ்யூல வந்து அவர் வந்து வாதாடினாரு. அவரை பாராட்டுறதுக்காக தமிழ்நாட்டில் கூப்பிட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து கௌரவப்படுத்தினாங்க. அந்த இடத்துல அவர் வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு பேசினவங்க வந்து இன்னைக்கு வந்து கோவர்சிவ் ஃபெடரலிசம், அதாவது நான் சொல்றதை தான் நீ கேட்கணும், அதை அப்படியே கட்டாயப்படுத்தி திணிக்கப்படுற ஒரு நிலைமைக்கு வந்து எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அந்த கூட்டாட்சி தத்துவம், மாநில சுயாட்சிக்கு வந்து கம்ப்ளீட்டா அகெயின்ஸ்டா போனது தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம். டைரக்டா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இங்க இருக்காங்க, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றது அங்க இருக்க மாநில அரசுக்கு தான் தெரியும். ஒரு மாநில அரசு இருக்கிறப்ப எதுக்கு வந்து ஒரு ஒன்றிய அரசு வந்து இங்க இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட வந்து பேசணும், எதுக்கு அந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கணும் அப்படின்றது தான் தெரியல. ஸோ அவங்களே அந்த வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும். மேபி இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகறதுக்கான ஒரு சூழல் இருக்கும்ல மேம் அங்க. இப்போ பிரதமர் அப்படின்னா அவங்களுக்கான வேலைகளை தாண்டி இன்னும் கொஞ்சம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கூட்டாட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழலாக கூட இருக்கலாம். அதுக்கு he has to talk to the CM, ஓகே, நாட் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், ரைட்? ஏன்னா இங்கே மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி அவர் ஒரு பிஎம்மாக இருக்கிறாருன்னா மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்து அந்த ஹிந்தி பெல்ட் ஃபுல்லாக தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு பிஎம்மாக இருக்கிறாரு. ஆனால் இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சிஎம்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு இருக்கிற அந்த பவர்ன்றதை பார்த்தோன்னா சிஎம் தான், அவங்க தான் லாஸ் எல்லாம் கொண்டு வரணும், எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் டைரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போறீங்க அப்படின்னாலே பைபாஸிங் பீப்புள், மக்களோட பீப்புள்ஸ் மேண்டேட்னு சொல்லுவோம், அதை பைபாஸ் பண்ணி நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போகிறது அப்படின்றது வந்து அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு அகெயின்ஸ்டாக போகிறது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே மேம், இவ்வளவு நேரம் நீர்த்துறையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.